10 ஆண்டுகளாக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மாநிலமாக சென்று திட்டங்களை தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார் பிரதமர் என விமர்சனம். மீண்டும் மோடி என பாஜக முழங்கினாலும் வேண்டாம் மோடி என்பதை இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் முழக்கம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். பத்தாண்டுகால பாஜக ஆட்சியில் இந்தியா பழுபடுத்தப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. 3 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஏற்றத்தை உருவாக்கி கொடுத்துள்ளதாகவும் பெருமிதம். போதைப்பொருள் விவகாரத்தில் திமுகவை கலங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி பரபரப்பு குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு அதிமுக துதிபாடி கொண்டிருப்பதாகவும் காட்டமான விமர்சனம். கழகத்தை தேர்தல் களத்திலே கலங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஒரு தப்பு கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக அதிமுகவும் இன்றைக்கு துதிபாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஜாஃபர் சாதிக் போதைப் பொருட்களை கடத்தவில்லை என அமைச்சர் ரகுபதி விளக்கம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் என்பதே இல்லை என்றும் உறுதி. இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா? ஜாஃபர் சாதிக்கை பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அது பிடிக்கப்பட்டதே தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது. போதைப்பொருள் வழக்கில் கைதான ஜாபர் சாதிக்கிற்கும் திமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. வழக்கில் சிக்கிய போதே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கிவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம். திமுக மீது பழி போடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். உடனடியாக நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. உடனடியாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட உடன் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்தே நீக்கப்பட்டார். சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை, நீக்கப்பட்டார். இரண்டாயிரத்தி 13ஆம் ஆண்டில் ஜாஃபர் சாதிக் விடுதலை செய்யப்பட்டதற்கு அதிமுகவும் பாஜகவும் தான் காரணம். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பகிரங்க குற்றச்சாட்டு. 2013 அன்றைக்கு அது விடுதலையாகிவிட்டது. அதிமுக ஆட்சியினுடைய அவர் ஒழுங்காக அந்த வழக்கை நடத்தாத காரணத்தாலும் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அதிலே தலையிட்ட காரணத்தாலும் அந்த வழக்கு விடுவிக்கப்பட்டது. போதைப்பொருள் வழக்கில் தேவையின்றி திமுகவை தொடர்புபடுத்தி பேசுவதா என திமுக எம்பி வில்சன் காட்டம். அடிப்படை ஆதாரமில்லாமல் பேசினால் கிரிமினல் வழக்கு தொடர்வோம் என எச்சரிக்கை. இது போன்று யாராவது கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களையோ இணைத்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம். ஆளுநர் RN ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறி புகார் மனு. தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் சீரழிவுக்கு வழிவகுத்ததாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் தார்மீக பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகம் தள்ளப்பட்டதற்கு காரணம் திமுக தான். அதனால இதுக்கு தார்மீக பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறிவிட்டதாக EPS புகார். காவல்துறை துணையுடன் எங்கும் போதைப் பொருள் புழக்கம் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இவ்வளவு போதைப் பொருளை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா ஏன் இதுக்கு முந்தைய இவர் கண்டுபிடிக்கல? நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய செயல்பாடு சந்தேகத்துக்குரியதா இருக்குது. அரசாங்கம் சந்தேகத்துக்குரியா இருக்குது. இதற்கெல்லாம் முழு விசாரணை நடைபெற்றால்தான் உண்மை செய்தி வெளிவரும். ஜாஃபர் சாதிக் கைது சம்பவத்தில் எங்கெல்லாம் பணம் சென்றிருக்கிறதோ அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு NCB அதிகாரிகளுக்கு உண்டு.
எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நம்புவதாகவும் அண்ணாமலை நம்பிக்கை. இன்னும் வருகின்ற காலத்தில் என்சிபி அதிகாரிகள் உள்ள போய் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ, இந்த ட்ரக்ஸ் மணி எங்கெல்லாம் போயிருக்கோ அதையெல்லாம் கண்டுபிடித்து தோலுரித்து தமிழக மக்கள் முன்னால் நிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் கூட தெய்வ தாட்சணியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மக்கள், இந்திய மக்கள் விரும்புகின்றார்கள். அதை என்சிபி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மீண்டும் போட்டியிடுவது உறுதி. நேர்காணலில் கனிமொழியை தவிர வேறு யாரும் பங்கேற்காததால் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக திமுக பக்கம் செல்வதை தடுக்கவே அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தனியாக நிற்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும். அதான் ஸ்ட்ராட்டஜி. இப்ப பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கே, சரி அப்ப ஏன் நம்ம டிஎம்கேக்கு போடணும், ஏடிஎம்கேக்கு போடலாம், ஓட்டு சிதறும். பிராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க், அதான் ஸ்ட்ராட்டஜி. பாஜகவுக்கு எதிரான கூட்டணி பலவீனமடைந்துவிடக் கூடாது என்பதாலேயே 2 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம் என திருமாவளவன் விளக்கம். சமூக வலைதளங்களில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக கருத்து தெரிவிப்போருக்கும் கண்டனம். இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும். பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது. திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடுமங்கலத்தில் அக்னி கலச சின்னம் அகற்றப்பட்டதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். சின்னத்தை மீண்டும் அமைக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் அனுமதி அளிக்காவிடில் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கை. காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் 15 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி அரசுக்கு உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. தமிழக மீனவர்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். 40 ஆண்டுகளாக தொடரும் சிங்கள கடற்படையினரின் அத்துமீறல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். திமுகவை ஒழித்து விடுவேன் என பேசிய பிரதமர் மோடியை பீஸாக ஆக்கிவிடுவேன் என மிரட்டும் தோணியில் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன். இந்த இயக்கம் கம்பீரமாக நிற்கும். எல்லாம் வேற எங்கன்னா போய் பாரு, நான் அமைச்சர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன், இல்லைன்னா பீஸ் ஆகிடுவேன். மாவட்ட தலைவரை தாண்டி என்னை தாண்டி பிரதமர் மீது கை வைத்து பார்க்கட்டும் என அண்ணாமலை சவால். எங்க மாவட்ட தலைவர் மீது கை வைக்கட்டும், அதை தாண்டி அப்புறம் நான் இருக்கேன், என் மேல கை வைக்கட்டும், அப்புறம் என்ன தாண்டி மோடி ஐயா இருக்கிறார். தனக்கு குடும்பம் இல்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. 140 கோடி மக்களும் தனது குடும்பத்தினர்தான் என்பதை அவர்கள் மறந்துவிட்டதாக சாடல். குஜராத்தின் பர்தோலியில் ஸ்வராஜ் ஆசிரமத்துக்கு சென்றார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி. இந்திய ஒற்றுமைக்கான நீதி யாத்திரையின் ஒரு பகுதியாக விசிட். அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றுவதுதான் பாஜக மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் நோக்கம். காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் 42 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தார் மமதா பானர்ஜி. காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவார் என எதிர்பார்த்த நிலையில்
அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. অন্যতম ক্রিকেটের তারকা কেকেআর টিমেও দীর্ঘদিন খেলেছেন আমাদের সকলের অত্যন্ত প্রিয় এবং জনপ্রিয় ক্রিকেটার ইউসুফ কুমার। மக்களவையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மகுவா மொய்த்ராவுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு. முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதானும் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் களம் இறங்குகிறார். மேற்கு வங்கத்தில் அனைத்து தொகுதிகளுக்கும் மமதா பானர்ஜி வேட்பாளர்களை அறிவித்ததால் காங்கிரஸ் அதிருப்தி. ஒருதலைபட்சமான அறிவிப்பு என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் பதிலடி. ஹரியானாவின் ஹிசார் தொகுதி பாஜக எம்பி பிரிஜேந்திர சிங் காங்கிரஸில் ஐக்கியமானார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னிலையில் சேர்ந்தார். वेलकम, थैंक यू बहुत बहुत। मैं अनुरोध करूंगा மும்பை வடமேற்கு தொகுதிக்கு வேட்பாளரை அறிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போதே வேட்பாளரை அறிவித்ததற்கு காங்கிரஸ் கண்டனம். தேர்தல் பத்திரங்களை வெளியிட கால அவகாசம் கோரிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மனு நாளை விசாரணைக்கு எடுக்கிறது உச்சநீதிமன்றம். பீகார் மாநிலம் சென்ற மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்குக்கு கருப்பு கொடி காட்டி கோஷம் எழுப்பிய பாஜகவினர். சொந்த தொகுதியில் சொந்த கட்சியினரே அதிருப்தியை வெளிப்படுத்தியதால் அமைச்சர் தரப்பு அதிர்ச்சி. பஞ்சாபின் லூதியானாவில் தண்டவாளங்களில் அமர்ந்து விவசாயிகள் ரயில் மறியல். வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க கோரி மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம். மத்திய அரசை கண்டித்து போராடும் வடமாநில விவசாயிகளுக்கு ஆதரவாக கோஷம். மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு கும்பகோணத்தில் உள்ள 9 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு வாழைப்பழங்களை கொண்டு அலங்காரம். ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாசி கௌரி விழாவில் பக்தர்களுக்கு கமகமக்கும் கறி விருந்து. முத்துப்பிள்ளை அம்மனுக்கு பலியிடப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் கோழிகளை சமைத்து பரிமாறப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.